வணக்க நண்பா. மொத்தத்தில் வேலூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் பயங்கரமான ஒரு நன்றி. அதாவது பக்காவா சூப்பராக ஏற்பாடு பண்ணி எந்த தடங்களும் இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் நேர்த்தியாக நடத்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பெருமையாக ஒரு நன்றியா. அதாவது உங்களோட பெருமையில் ஒன்று சொல்லலான்னு பார்க்குறேன். அதாவது இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியும் சரி, இப்போ ஆண்டுட்டு இருக்கிற கட்சியும் சரி, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஜெர்மன் டென்ட், அதாவது வெயில் தாக்கம் இல்லாமல் கூலிங்காக ஒரு டென்ட் போட்டிருக்கீங்க. பல லட்சம் செலவு பண்ணி ரொம்ப நன்றியா. அருமையாக இருக்குது. கழிவறைகள் பக்காவாக பண்ணியிருந்தீங்க. ஆம்புலன்ஸ் ஒரு 12 ஆம்புலன்ஸ் பொருத்தி வச்சுருந்தீங்க. டெம்பரவரியாக ஒரு ஹாஸ்பிட்டல் செட் பண்ணி வச்சுருந்தீங்க. பெருமையாக இருக்கியா. இது இல்லாமல் நம்ம மருத்துவர்கள் ஒரு 25 மருத்துவர்களை கொண்டு வந்திருந்தீங்க. அருமையாக இருக்குது. 150 செவிலியர்கள், ஒரு 1000க்கு மேற்பட்ட வாலண்டியர்ஸு. ஐயா, இது இல்லாமல் காவல்துறை, எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி. இதை விட ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா, ஐயா சேரு, அந்த சேரில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு மதிய உணவு, 1,00,000 வாட்டர் பாட்டிலு, இதெல்லாம் தனியாக பர்டிகுலராக ஒரு பாட்டிலு, ஜூஸு, ஸ்நாக்ஸு பெருமைப்படுத்திட்டீங்க. அண்ணன் அழகாக பேசினாப்புல மேடை ஏறி. எப்பப்பப்ப பார்க்குறக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. எங்களை தப்புன்னு சொல்கிறீங்க, அந்த தப்பையெல்லாம் நாங்கள் திருத்திக்கிறோம் பாரு. அதுதான் தமிழக வெற்றி கழகம். புரிஞ்சுதுங்களா? அரசியல் தெரியலன்னு சொல்லலை, அரசியல் கற்றுக்குவோம். இப்போதான் கை குழந்த மாதிரி மேலே வருவோம். புரிஞ்சுதுங்களா? யார் பணத்தை ஊழல் பண்ணணும்னு எங்கள் கட்சிக்கு எண்ணம் இல்லை. நேர்மையான கட்சி. எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும், அதாவது வேலூர் மாவட்ட செயலாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த தாவேகா தொண்டன் அக்பர் சார்பாக மனமார்ந்த நன்றி ஐயா. நன்றியா. அப்புறம் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம சிஎம் சார்கிட்ட, ஐயா ஆட்சி உங்ககிட்ட இருக்குது, அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது, பணம் உங்ககிட்ட இருக்குது, பதவி உங்ககிட்ட இருக்குது. ஆனால் ஒன்று உங்ககிட்ட இல்லையா. இந்த மாதிரி ஒரு மக்கள் செல்வாக்குள்ள பட உங்ககிட்ட இல்லை. பாருங்க.